ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2104வது பகுதி. தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் இன்று அனுபவிக்க இருக்கும் பாசுரம் 36வது பாசுரம். மழைக்கு அன்று வரை என்று தொடங்கக்கூடிய 36வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நான் பெரிய பெருமாளிடம் செல்ல தகுதியில்லாதவன் என்று அவனை விட்டு செல்ல ஆழ்வார் முயன்ற போது அப்படி செய்ய விடாமல் தனது நீர்மை குணத்தை காண்பித்து தன்னுடன் அணைத்து கொண்டான் எம்பெருமான் என்று கடந்த பாசுரத்திலே கூறினார். இப்படியாக தான் அவன் அருகில் இருக்க தகுதியில்லாதவன் என்று எண்ணிய நிலை மாறிய பின்னர் அழகிய மணவாளனை அடைய வேண்டும் என்ற வேகம் இவருக்கு அதிகமானது. இதனால் ஆழ்வார் என்ன எண்ணினார்? இப்படியாக அவனை அடைய வேண்டும் என்னும் ஆர்வம் கொண்டவர்களை அழைத்து சென்று அவர்களை தனது கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளும் இடமான பரமபதத்திற்கு அவன் தன்னை உடனே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பெரிய பெருமாளோ அதனை செய்யவில்லை. காரணம், இவர் தன்னை விட்டு அகன்று சென்று விடாமல் தன்னுடனே சேர்த்து கொள்வதற்கு தான் என்ன பாடுபட்டோம் என்பது அவனுக்கு மட்டுமல்லவா தெரியும். ஆகையால் இவருக்கு தன்னை அடைய வேண்டும் என்ற பசியானது மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று எண்ணியவனாக பேசாமல் இருந்தான். இவன் ஏதும் செய்யாமல் இருந்ததை கண்ட ஆழ்வார், எம்பெருமான் ஏதும் செய்யாமல் இருப்பதை கண்ட ஆழ்வார், உலக விஷயங்களில் பிடியானது மேலோங்கி நிற்கிற இந்த உலகில் நாம் இருந்தால் அதிகமான துன்பம் அனுபவிக்க நேரிடுமே என்று எண்ணி கலங்கினார். இதனால் அவனை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாகவும் தனது ஆத்மாவிற்கு விரோதியாக உள்ள விஷயங்கள் மீது வெறுப்பு காரணமாகவும் இவர் செய்தது என்னவென்றால், அழகிய மணவாளன் நிம்மதியாக சயனிக்க இயலாதபடியும் யார் கேட்டாலும் அவர்கள் உருகும்படியாகவும் உரத்த குரல் கொண்டு புலம்புகிறார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரத்தை பார்க்கலாம். மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே மதுர ஆரே. மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே மதுர ஆரே. உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு, உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு, உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒளிவதே உன்னையன்றே அழைக்கின்றேன். உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒளிவதே உன்னையன்றே அழைக்கின்றேன். ஆதிமூர்த்தி அரங்கமா நகருளானே என்று அவனை அழைக்கிறார் ஆழ்வார். மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே மதுர ஆரே. உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு, உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒளிவதே உன்னையன்றே அழைக்கின்றேன். ஆதிமூர்த்தி அரங்கமா நகருளானே என்பது இன்றைய பாசுரம். முதலிலே பதபதார்த்தம் பத உரை பார்க்கலாம். அன்று இந்திரன் ஆயர்வாடியிலே கல்மழை பெய்வித்த அன்று, அக்காலத்தில் மழையை தடுப்பதற்காக வரை கை கெட்டியதொரு மலையை, கோவர்தன மலையை, முன் பசு முதலியவை துன்பம் அடைவதற்கு முன்னரே ஏந்தும் ஒரு சிரமமும் இல்லாமல் தாங்கிய மைந்தனே, பெரும் மிடுக்கை உடையவனே, மதுர ஆரே, பரம இன்பமான நதியை ஒத்தவனே, உழைக்கன்று போலே நோக்கம் உடையவர். மான் குட்டி, உழைக்கன்று என்றால் மான் குட்டி, உழை என்றால் மான். உழைக்கன்று போலே நோக்கம் உடையவர், மான் குட்டியின் விழி போன்ற விழிகளை உடைய பெண்களின் வலையுள் பட்டு, அவருடைய நோக்காகிற வலையிலே அகப்பட்டு, உழைக்கின்றேற்கு என்னை, துடிக்கின்ற என்னை நோக்காது ஒளிவதே குளிர நோக்காமல் இருப்பது தகுதியோ? ஆதிமூர்த்தி ஆதிகாரணனே அரங்கமா நகருளானே, உன்னை அன்றே காக்கும் பொருளை தேடி திரிகின்ற தேவரீரை அல்லவா அழைக்கின்றேன், அழைத்து நின்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளை முதலில் பார்ப்போம். இந்திரன் கல்மழை பெய்வித்த அக்காலத்திலே மழையை தடுப்பதற்காக மலையை, பசு முதலியன ஆநிறைகள் துன்பமடையும் முன்னரே ஒரு சிரமமும் இன்றியே தாங்கிய
பெரும் மிடுக்கை உடையவனே, பரமபோக்கியமான நதியை ஒத்தவனே, மான்குட்டியின் விழி போன்ற விழியையுடைய பெண்களின் நோக்காகிற வலையிலே அகப்பட்டு துடிக்கிற என்னை குளிர நோக்காமல் இருப்பது உனக்கு தகுதியோ? ஆதிகாரணனே, அரங்கமான குரலானே, பாதுகாக்க வேண்டிய பொருளை தேடித் திரிகிற தேவரீரை அல்லவா கூப்பிடுகிறேன் என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணம் பார்க்கலாம். மழைக்கு ஆழ்வார்களின் சொற்களில் மழை என்றால் இந்திரன் பெய்வித்த கல்மழை என்பதையும், ஆனை என்றால் கஜேந்திரனையும் குறிக்கும் என்பதை நாம் அறிவோம். இங்கு கோவர்தன மலையை உயர்த்திய நிகழ்வை ஏன் சொல்ல வேண்டும்? இந்த இடத்துல கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தி அந்த கைகளிலே பிடித்து கொண்டு 7 நாட்கள் இருந்து ஆனிரையை எல்லாம் மலையில் இருந்து காத்ததை ஏன் சொல்ல வேண்டும்? பெரிய பெருமாளை அண்டி நின்று தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள ஆழ்வார் எண்ணுகிறார். இதனால் அவனை அண்டி நின்று ஆயர்கள் தங்களது துன்பத்தை போக்கிக் கொண்ட நிகழ்வை இங்கே கூறுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பசியுடன் உள்ளவர்கள் செல்வம் படைத்தவனே எனது பசியை நீக்க வேண்டும் என்று மற்றவர்கள் வீட்டில் நிற்பது போன்று இவர் பெரிய பெருமாளிடம் ஆபத்து காலத்தில் துணை நிற்பவனே எனக்குள்ள துன்பங்களை நீக்கித் தர வேண்டும் என்று கேட்கிறார். அன்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுவது போல கோகோ பீஜ ந சங்குல மதீவார்த்தம், கோகுலம் முழுவதும் வருத்தம் கொண்ட போது கோகோ பீஜ நல சங்குல மதீவார்த்தம், கோகுலம் முழுவதும் வருத்தம் கொண்ட போது என்பதற்கு ஏற்ப கன்றுகள், பசுக்கள், இடையர்கள் ஆகிய அனைவரும் நடுங்கியபடி நின்ற நாளில் அவர்களுக்கு அன்று உண்டான ஆபத்து போன்றல்லவோ இன்று இவருக்கு ஏற்பட்ட துன்பம், ஆழ்வாருக்கு ஏற்பட்ட துன்பம். அன்று கல்மழையால் துன்பத்தில் தவித்தவர்களை காப்பாற்றியது போன்று இன்று துன்பம் என்னும் மழையால் வருந்தும் என்னை காக்க வேண்டும். நீ என்னை காக்க வேண்டும் என்றால் நான் கல்மழையால் தான் துன்பம் கொள்ள வேண்டுமா? துன்பங்களே மழையாக பொழியும் போது அவர்களை காப்பாற்றக்கூடாதா? ஓர் ஊரில் உள்ள அனைவரும் சேர்ந்து துன்பத்தில் நின்றால் தான் நீ காப்பாற்றுவாயோ? அன்று கோகுலத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து அனுபவித்த துயரங்கள் அனைத்தையும் இன்று நான் ஒருவனாக அனுபவிக்கும் போது என்னை நீ காப்பாற்றக்கூடாதோ என்று கேட்கிறார். அன்று வரை, வரை என்றால் மலை, கோவர்தன மலை. இந்திரனால் ஏவப்பட்ட மேகக்கூட்டங்கள் பிரளய காலம் போன்று மலையை கொட்டத் தொடங்கின, கல்மலையை கொட்டத் தொடங்கின, அடைமலையை கொட்டத் தொடங்கின. அப்போது எம்பெருமான் சக்கராயுதம் எடுத்து இந்திரனை தண்டிக்க முற்படவில்லை. ஆனால் தனது சிறிய திருக்கரங்களுக்கு எட்டிய கோவர்தன மலையை எடுத்து ஆயர்களை காப்பாற்றினான். இதன் மூலம் உணரப்படுவது என்ன என்றால், இந்த பொருளை காப்பாற்றுவதற்கு இந்த பொருளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகள் எம்பெருமானுக்கு இல்லை. எப்படி வேண்டுமான் அவன் சங்கல்பத்தாலே செய்வான், சக்கரத்தாலே செய்வான், இம்மாதிரி மலையெடுத்தும் செய்வான் என்பதாகும். ஆகவே என்னை அவன் காப்பதற்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் இல்லாமல் உள்ளான் என்ற குறை சொல்ல இயலாது. ஆக அவன் என்னை காப்பாற்றியாக வேண்டும். முன் அந்த மலையில் பசுக்கள் துன்பமடைவதற்கு முன்பாகவே இவன் காப்பாற்றினான். அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே பகுதா சந்தத துக்க வர்ஷினி, பலவிதமான இடைவிடாத துன்பங்களை அளிப்பதான சம்சார மலை என்று கூறுவதற்கு ஏற்ப துன்பம் என்னும் மழையில் நான் சிக்கி தவிக்கும் போது ஏதும் செய்யாமல் இருப்பதேன்? ஏந்தும் 7 வயதில் உயர்ந்த கோவர்தன மலையை எடுத்த போதும் ஏதோ ஒரு மலரால் ஆகிய பந்தை எடுத்தவன் போன்று சோர்வின்றி நின்றான். ஆனால் எனது பாவங்கள் காரணமாக என்னை நீ காப்பாற்றினால் உனக்கு சோர்வு ஏற்படுமோ? சோர்வு ஏற்படும் போலும் அதனால் தான் நான் காப்பாற்றப்படாமல் உள்ளேனோ என்று கேட்கிறார் ஆழ்வார் எம்பெருமானிடம். இவனுக்கு சூட்ட இவனது அடியார்கள் மலர் மாலைகளை எடுத்து நிற்பது போன்று இவன் அவர்களை காப்பாற்ற மலையை உயர்த்தி நின்றான். மைந்தனே, மலையை எளிதாக எடுப்பதற்கு ஏற்றதான வலிமையானவனே, அல்லது மைந்தன் என்ற சொல்லுக்கு பாலகன் என்ற பொருளும் கொள்ளலாம். அதாவது தன்னை அண்டியவர்களை காப்பாற்றிய காரணத்தினால் மகிழ்ச்சி அடைந்து
அதனால் வயது குறைந்தவன் போன்று நின்றான் என்று பொருள் சொல்ல வேண்டும். தங்களது விருப்பம் நிறைவேறியவுடன் வயது குறைந்தவர்கள் போன்று ஆவதை காணலாம். அவரவர்களின் சொரூபத்துக்கு ஏற்ப விருப்பமும் அடைய விரும்பும் பொருளும் மாறுபடும் அல்லவோ. உனது சொரூபத்துக்கேற்ப என்னை காப்பது என்னும் செயல் உனது விருப்பமாக இருத்தல் வேண்டும். நீ அதனை செய்து உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு நான் உன்னை அழைக்க வேண்டியதாக இருக்கிறதே. மதுர ஆரே, அனைவரையும் காப்பாற்றுபவனாக நீ இல்லாமல் அனைவரையும் விழுங்குபவனாக இருந்தாலும் உன்னை கைவிட இயலாமல் அல்லவோ உன் அழகு இருக்கிறது. மதுர வாரே, சமுத்திரம் என்று கூறாமல் ஆறு என்று ஏன் அளவுபடுத்த வேண்டும்? கடல் நீரானது உப்பாக இருப்பதால் அது எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் பயன்படாமல் இருக்கும். ஆனால் ஆற்று நீரானது வெப்பத்தில் வருந்துகிறவர்களுக்கு நீராட உதவும், முகத்தை கழுவ உதவும், குடிக்க பயன்படும், வெப்பமில்லாத போதும் அழுக்கை நீக்க உதவும். அதனால் ஆறு என்கிறார். மேலும் கடவுளானது ஒருவன் உள்ள இடம் தேடி வருவதில்லை. ஆறானது ஒருவன் இருக்கிற இடத்தை தேடி வரும். ஆறானது வெள்ளப்பெருக்கு உண்டானால் எப்படி நடுவில் உள்ள அணைகளை முறித்து கொண்டு ஓடி வருமோ அதுபோன்று பெரிய பெருமாள் என்னும் இந்த ஆறானது தான் அயோக்கியன் என்று ஆழ்வார் இட்டுக்கொண்ட அணைகளை முறித்து கொண்டு ஆழ்வாரிடம் ஓடி வருவதாக இருக்கிறது. தன்னை உபயோகிப்பவன் உள்ள இடம் தேடி ஆறு வருவது போன்று எம்பெருமான் வருகிறான். பரமபதத்தை விடுத்து தன்னை விரும்பும் ஆயர்களின் நடுவில் வந்து அவதரித்த நீர்மையை கூறுகிறார். இவ்வாறு பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், இந்திரன் மூலமாக உண்டான மழையின் காரணமாக வந்த ஆபத்தை முன்பு நாம் நீக்கிறோம். இன்று உமக்கு ஆபத்து என்கிறீர், இதற்கு காரணம் என்ன என்றான். அதற்கு ஆழ்வார் விடையளிக்கிறார். உழைக்கன்றி பெண்களின் பார்வை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு துன்பத்தில் நிற்பவன் அல்லவோ நான். மான்குட்டியின் கண்கள் போன்று அழகான கண்களை கொண்ட பெண்களின் பார்வை என்னும் வலையில் சிக்கி தவிக்கின்றேன். அவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டது என்றால், இதயத்தில் இருந்து அன்பு வெளிப்படாமல் என்னை விட்டால் வேறு கதியற்றவர்கள் போன்று வேஷம் பூண்டவர்களாக இருக்கின்றனர். உலை என்றால் மான் என்று பொருள் பார்த்தோம். வலை என்றால் விலங்குகளை பிடிப்பதற்காகவும் அதில் சிக்கிக்கொண்டால் தப்புவதற்கு அரிதாகவும் இருப்பதாகும். மேலும் சிக்கிக்கொண்ட உயிருக்கு தன்னிடம் அழிப்பதற்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் உள்ளது. பெண்களின் வலை என்பது நம்மை பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் தடுப்பதும் தன்னில் ஏதும் பயனில்லாமலும் உள்ளதும் ஆகும். என்னை உன்னால் காப்பாற்றப்பட்ட பசுக்கள் போன்றல்லாமல் மிகுந்த துன்பத்தை அடைந்தேன். இப்படியாக பெரும் துன்பத்தில் நான் உள்ளேன் என்பதையும் அறிந்தேன். இப்படியாக பெருந்துன்பத்தில் நான் இருக்கிறேன் என்பதையும் அறிந்தேன். என்னை காக்கக்கூடியவன் நீ மட்டுமே என்றும் இருக்கிறேன். இப்படியாக பலவற்றையும் நான் அறியும்படி செய்து உன்னிடம் என்னை காக்க வேண்டும் என்று நான் வேண்டி நிற்கும்படியாக நீ செய்தாய். இப்படியாக நின்ற என்னை நோக்காது ஒளிவதே. கல்மலை மூலம் வந்த ஆபத்தை நீக்க கல்லாலான கோவர்தன மலையை நீ நோக்கினாய். இன்று எனக்கு கண்களால் வந்த ஆபத்து நீங்கும் விதமாக நீ என்னை கண்ணாலே பார்க்க வேண்டாமா? நோக்காது ஒளிவதே. என்னை காப்பதற்கு நீ மலையை எடுக்கும் அவசியமில்லை. என்னுடைய உள்ளம் குளிரும்படி நீ என்னை நோக்கினாலே போதும், ஒரு நோக்கு போதும். என்னை காண வேண்டும் என்று பெரிய பெருமாளை வேண்டாமல் நோக்காமல் உள்ளாயே என்று வருத்தம் கொண்டு ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கு காரணம் அழகிய மணவாளனுடன் தனக்குள்ள உறவு, அவனது நீர்மையில் உள்ள உறுதி, அவனுடைய எளிமை ஆகியவற்றால் ஆகும். இப்படியாக ஆழ்வார் புலம்பிய பின்னரும் பெரிய பெருமாள் தனது மனதில், இப்போது இவரை நாம் அண்டி எடுத்துக்கொண்டால் உடனேயே தான் அயோக்கியன் என்று கூறி விலகிவிடலாம். ஆகவே இவருக்கு நம்மை அண்டும் வேகம் அதிகரித்த பின்னர் நம்மை இவருக்கு அளிக்கலாம் என்று பேசாமல் இருந்தானாம். உடல்நிலை குன்றியிருந்த குழந்தைகள் நோய் நீங்கிய பின்னர் சோறு சோறு என்று கேட்டால் அந்த ஓசையே தாய்க்கு இனிமை அளிப்பது போன்று ஆழ்வாரின் அழைத்தலையே கேட்டபடி இவன் சயனித்து கிடந்தான். உன்னை அன்றே அழைக்கிறேன். யாராவது தாழ்ந்த ஒருவனின் வாயிலில் நின்று கொண்டா நான் அழைக்கிறேன். நான்
நாம் சென்று காப்பாற்ற யாரேனும் இருக்கின்றனரா என்று எங்கும் தேடுகின்ற உன்னை என்னை காக்க வேண்டும் என்று நான் அழைக்கின்றேனே. எனது கூக்குரல் உள்ள செவிகளில் விழவில்லையோ? இதனை விட்டு வேறு ஏதேனும் செயல் உனக்கு உள்ளதோ? உலகை காத்து கொண்டிருந்தேன் என்று சமாதானம் நீ சொல்ல முடியாதபடி அந்த செயலும் எனக்காக செய்ய வேண்டியதாக அல்லவோ இருக்கிறது? ஆழ்வாரின் புலம்பலை கேட்ட அழகிய மணவாளன், நீர் எம்மை அழைத்த உடனேயே உம்முடைய செயலை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்னும் கட்டாயம் நமக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். இதற்கு ஆழ்வார் விடையளிக்கிறார். ஆதிமூர்த்தி, பிரளய காலத்தில் இங்குள்ள அனைத்தும் உருத்தெரியாமல் ஒன்றுடன் ஒன்று கலந்து நின்றன. அப்போது சாந்தோக்கியோபனிஷத் சொல்வது போல பகுஸ்யாம், பலவாக கடவேன் என்னும்படி சங்கல்பம் செய்து இவை அனைத்தையும் படைத்தாய். இப்படியாக படைத்த இவற்றை காப்பாற்றும் பொறுப்பும் உனக்கே அல்லவா இருக்கிறது? குழந்தைகளை காக்கும் பொறுப்பு பெற்றவர்களுக்கு அல்லவோ உள்ளது? குழந்தைகளை காக்கும் பொறுப்பு பெற்றவர்களுக்கு அல்லவோ இருக்கிறது? தடுக்கி விழுந்தாலும் அம்மா என்று அல்லவோ அழைப்பார்கள். பழைய கிணற்றை தூரி எடுப்பது போன்று என்னை காப்பாற்ற உலகின் சிருஷ்டி காலத்தை தேடி போக வேண்டுமோ என்று கேட்கிறார். அரங்கமா நகருளானே, பரமபதத்தை விடுத்து திருவரங்கம் பெரிய கோயிலில் வந்து நீ கண் வளர்வதற்கு என்னை காப்பாற்றுதல் என்பது காரணம் அல்ல என்றால், நீ இங்கு வந்து கண் வளர்வதற்கு வேற என்ன காரணம் இருக்கிறது? வேற என்ன பயன் இருக்கிறது? புண்ணிய பாவ பலன்களின் அடிப்படையில் சம்சாரிகளை காப்பாற்றப் போகிறாய் என்றால் அங்கேயே இருந்திருக்கலாமே, பரமபதத்திலேயே இருந்திருக்கலாமே, இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அரங்கமா நகருளானே, உன்னை என்றே அழைக்கிறேன். நான் உன்னை பரமபதத்தில் வந்து அழைக்க ஏற்றவன் அல்லன். எனக்கு உன் மீது ஆசையை உண்டாக்குவதற்காக நீ இங்கு வந்து சயனித்து எனக்கு உன் மீது ருசியையும் அளித்த பின்னர் அதனை நான் இழப்பது சரியோ? இப்படியாக அவர் அழைத்த பின்னரும் அழகிய மணவாளன் ஏதும் பேசாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழலாம். பரமபதத்தில் உள்ளவர்கள் தன்னை எப்படி அனுபவித்து அழைப்பர் என்பதை இவன் அறிவான். தங்களது உலகியல் பயன்களை பெறுவதற்காக சம்சாரிகள் எப்படி தன்னை அழைப்பர் என்பதை இவன் அறிவான். ஆழ்வாரின் அழைத்தல் என்பது இவை இரண்டும் அல்ல. ஆழ்வாரை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்கு எல்லையற்ற காலமாக இவன் முயற்சித்தான், எம்பெருமான் முயற்சித்தான். இவனது முயற்சிகள் இப்போதுதான் பலிக்கின்றன. ஆகவே ஆழ்வார் தன்னை எப்படி அழைப்பார் என்று இதுவரை இவன் அறியாமல் இருந்த காரணத்தால் அவரது அழைத்தலை அறியும் விதமாக அவரை கூக்குரலிட வைத்து இவன் பேசாமல் சயனித்து கிடந்தான் என்பது கருத்து என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அருமையான ஒரு விவரணம், வியாக்கியானம். பாசுரமும் சிறந்த ஒரு அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே, மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே, மதுர ஆரே, உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒழிவதே, உன்னை என்றே அழைக்கின்றேன். ஆதிமூர்த்தி, அரங்கமா நகருளானே. மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே, மதுர ஆரே, உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒழிவதே, உன்னை என்றே அழைக்கின்றேன். ஆதிமூர்த்தி, அரங்கமா நகருளானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர யாரையும் காணேன் என்று உறுதியுடன் இருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த இருகப் பிடித்த அரங்கநாதன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானை அப்படிப்பட்ட அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.